Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல பொட்டேட்டோ வச்சு நம்ம ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்ல செய்யற ஸ்நாக்ஸ் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இது மாதிரி இந்த 2 உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு நான் தோல் உரிச்சு இது மாதிரி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாம ஃபுல்லா நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நடுவில் வந்து கடிப்படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலா ஃபுல்லாகவும் அப்போ தான் மிக்ஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்கள் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இது கூட கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே இது நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பைட்லேயும் இந்த மசாலா நல்லா நம்மளுக்கு தெரியும். நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி அவல் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த அவல் வந்து கெட்டி அவல் கிடையாது. பொரிக்கடையிலலாம் இருக்கும் இல்லையா, மெலிசான அவல். இந்த அவல் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி மாதிரி பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு. இந்த அவளுடைய பொடியை நான் 4 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதுதான் வந்து நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த ஸ்நாக்ஸ்க்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். மொறுமொறுன்னு வரத்துக்கு இந்த அவளுடைய பொடி ரொம்ப யூஸாக இருக்கும். இதையும் நம்ம சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் தெளிக்க தேவையில்லை. உருளைக்கிழங்குல இருக்க அந்த மாய்ஸ்சர் தண்ணி தன்மையே அது போதும். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி வந்துடும். நல்லா பிசைஞ்சுடனே இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக தட்டை மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா பால்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளார வந்து உங்களுக்கு ரொம்ப மாவு இருக்கும். அதனால பால்ஸாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் தட்டை மாதிரி பண்ண போகிறோம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு வந்து 2 உருளைக்கிழங்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் அவலும் சேர்த்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இது மாதிரி கிடைக்கும் குட்டி குட்டியாக. பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம தட்டி எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கான மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும். ரொம்ப நம்ம அழுத்தணும்னு தேவையில்லை. இப்போ இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் நான் அதில் சேர்த்திக்கிறேன். இது டக்குன்னு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும், இல்லை வீக்கெண்ட்ஸில் ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறப்போ இது ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வைக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு டைம் ஆகும். பாக்கி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற டைம் தான். ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்மளுக்கு அது வந்து பொரிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து மேலே எண்ணெயில் இருக்க சலசலப்பு எல்லாமே கம்மியாயிரும். அப்போ நம்ம வந்து எண்ணெயிலேருந்து இது எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக வந்து ஆலு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோவில் செஞ்ச ஈஸி கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து மேலே லைட்டாக சாட் மசாலா மட்டும் தூவிடுறேன். அப்போ அது மாதிரி சாட் மசாலா லைட்டாக தூவிடுறப்ப நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் லைட்டாக உள்ளார சாஃப்டாகவும் ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.